சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த்தவனுக்கு ஏற்ற வார்த்தைகள். ஜூலை மாதம் 12ஆம் தேதி. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் அடைக்கலம் புகும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 18வது சங்கீதம் 2வது வசனம். 4வது அடைக்கல பட்டணம் பேசேர் ஆகும். பேசேர் என்றால் பலமுள்ளவர் என்று பொருள். நம்முடைய பலவீனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பலமாக இருக்கிறார். பல நேரங்களில் நாம் மிகவும் பலவீனமாகவும் சோர்வாகவும் உணர்கிறோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறான், அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் வர நான் பிரியப்படுகிறேன். என்னில் சோதனைகளை ஜெயிக்க தேவன் கூடுதலாக பலத்தை தருகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட முறையில் நம்முடைய பேசேர். நம்முடைய எல்லா பலவீனங்களிலும் குறைபாடுகளிலும் நம்முடைய பலம் அவரே. என் பலவீனம் எனக்கு தெரியும். நான் திக்குவேன், தடுமாறுவேன். நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவனுடைய உதவியை நான் நாடுவேன். என் ஊழியத்தின் தொடக்கத்தில் கர்த்தர் என்னை ஏன் ஒரு திக்கி பேசுவனாக ஏற்படுத்தினார் என்று நான் அவரிடம் கேட்டேன். நான் அவரை முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே என்று அவர் என்னிடம் கூறினார். ஆரம்ப காலத்தில் சில சமயங்களில் வட இந்தியாவின் பஞ்சாப் பகுதியில் 30 மைல்கள் நடந்து கூட்டங்களை நடத்த வேண்டியிருக்கும். என் தோள்களில் படுக்கையை வைத்து கொண்டு நடக்கவும் கூட்டங்களை நடத்தவும் கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்தார். நாம் விசுவாசத்துடன் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் உமது ஊழியர்கள், உமது சேவைக்காக உமது சித்தப்படியே போகிறோம், எங்களுக்கு பலன் தாரும். அதுபோலவே நம் குடும்பத்திலோ அல்லது அலுவலகத்திலோ அல்லது ஏதேனும் பெரிய பொறுப்பு இருக்கும்போது அவருடைய பலத்தை நாம் கோரலாம். நமது வரம்புகள் மற்றும் பலவீனங்களில் அவர் நம்முடைய பேசேர். அவர் நமது வீழ்ச்சியடையாத மற்றும் போதுமான பலன். 5வதாக ராமோத். ராமோத் என்றால் உயரம் என்று பொருள். நமது ஆவிக்குரிய வாழ்வில் நாம் மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 11லிருந்து 13வது வசனம் வரை பார்க்கின்றோம். எப்படி கழுகு தன் குட்டிகளை சிறிதாக இருந்தாலும் உயரமாக பறக்க வைக்கிறது, அவ்வாறே நாம் ஆவிக்குரிய ரீதியில் உயர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தாய் கழுகு தன் கூட்டை கலைத்து பின்னர் கழுகுகளை கூட்டிலிருந்து விழ வைக்கும். தாய் கழுகு அவற்றை தன் இறக்கையிலால் தாங்கி உயரத்திற்கு கொண்டு சென்று மீண்டும் இறக்கி விடுகின்றது. இளம் பறவைகள் உயரமாக பறக்க கற்றுக்கொள்ளும் வரை இது பலமுறை மீண்டுமாக செய்யும். அவ்வாறே தேவன் நாமும் மிக உயரத்தில் பறக்க வேண்டும் என்பதற்காக, அதாவது தன்னை பற்றிய ஆழமான அனுபவத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த நோக்கத்திற்காகவே அவர் நம் திட்டங்களை எல்லாம் உடைக்கிறார். ஆண்டவரே, எனக்கு இறங்கும், எங்கள் நிலைகளை பாரும் என்று நாம் அழுது கொண்டே சொல்வோம். ஆவிக்குரிய ரீதியில் மிக உயரமான இடத்திற்கு கொண்டு வரப்படும் வரை தேவன் நம்மை உடைத்து கொண்டே செல்கிறார். நமக்கு சிறந்த காரியங்கள் அனைத்தையும் வைத்திருக்கிறார். அவருடைய திட்டத்தில் நம்மை கொண்டு வருவதற்காகவே அவர் நம்முடைய திட்டங்களை எல்லாம் உடைக்கிறார். தேவனுடைய வார்த்தையில் மறைந்திருக்கும் அனைத்து ரகசியங்களை நாம் அனுபவிக்கவும் நம்மை காப்பாற்றுவதில் அவர் உயர்ந்த நோக்கங்களை நம் மீது கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 14வது வசனம். இதுவே தேவன் நம் மீது வைத்திருக்கும் விருப்பமாகும். தேவனுடைய சித்தத்தை செய்வதில் நாம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறோமோ அவ்வளவு அதிகமாக நாம் உயர்வோம். 6வதாக கோலான். கோலான் என்றால் வட்டம். ஒரு வட்டத்தில் தொடக்க புள்ளி இல்லை. ஒவ்வொரு புள்ளியும் தொடக்க புள்ளியாகவும் இறுதி புள்ளியாகவும் இருக்கலாம். ஒரு வட்டமானது நித்தியத்தை குறிக்கிறது. நித்தியத்தில் ஆரம்பம் அல்லது முடிவு இல்லை. ஒளி அல்லது இருள், பகல் அல்லது இரவு இல்லை. நாளுக்கு நாள் கர்த்தர் நம்மை நித்தியத்திற்கென்று ஆயத்தப்படுத்துகிறார். நம்மை பரலோகத்திற்கு தகுதியாக்க பூமியில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்கள் இருக்கிறது. பூமியில் நாம் மிகவும் புத்திசாலியான ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், பொறியாளர்களாக மாற விரும்புகிறோம். கர்த்தர் நம்மை தேடி அவருடைய பரலோக திட்டத்தில் நம்மை காத்துக்கொள்ள நம்மை ரட்சித்திருக்கிறார். நாம் பரலோகத்திற்கு போகும்போது பூமியில் அவர் நமக்கு கற்பித்த பாடங்களின் மதிப்பை நாம் அறிவோம். அதனால்தான் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் சந்தோஷமாக இருக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 37 மற்றும் 38வது வசனம். நமக்கு என்ன நடந்தாலும் அது நம்மை திறமையுள்ள ஊழியர்களாக மாற்ற தேவனால் அனுமதிக்கப்படுகிறது. நம்முடைய வறுமை, நோய், சோதனைகள் மற்றும் சிரமங்கள் திறம்பட ஊழியம் செய்வதற்காக நம்மை பயிற்றுவிப்பதற்காகவே அவ்வப்போது நடைபெறுகிறது.
அப்போதுதான் நாம் எல்லா சோதனைகளையும் வெல்ல முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய காதேஷ், நம்முடைய பரிசுத்தம் என்று விசுவாசத்தினால் நாம் சொல்ல வேண்டும். நம்முடைய சீக்கேம் அவர் நம்முடைய தோள்பட்டை, நம்முடைய எப்ரோன் நம்முடைய உண்மையான ஐக்கியம், பேசேர் நம்முடைய பலன், ராமோத் நம்முடைய ஆவிக்குரிய உயரம், கோலான் நம்முடைய நித்தியம். இப்படிதான் அவர் நமது பரிபூர்ணமான நிரந்தரமான வலிமையான அடைக்கலமாக மாறுகிறார்.